சப்ஸ்கிரைப். வாங்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிசன் எஸ்கேப் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். குழம்பு கரண்டி பாருங்கள், அவனை கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான். வாடா 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 பையா, நீ வாசம் வந்து போயா. டுன் 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 டுன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஷ்யூ பேப்பர் கேட்கலாமா நண்பர்களே? ஆனால் நான் ஏற்கனவே வாங்கிட்டேன் பாருங்களேன். பார்ட்டு 2 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம்னு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டேன் அவங்ககிட்ட இருந்து. சரி, திருப்படியும் கூப்பிடுவோம், சும்மா கூப்பிட்டு விளாடுவோம். எக்ஸ்ட்ரா டிஷ்யூ பேப்பர் கூட சப்ஸ்கிரைப் டாய் கடுப்பேத்தாத. முறைச்சி பார்ப்பேன், முறைச்சி பார்த்தா நீ சாம்பலாயிடுவ. ஓகே தொண்டை. ஓகே தவா வர முடியுது. இங்கே இருக்கா? சரி, ஓகே எடுத்துகிட்டு உள்ளே போயிருந்துருவோம். புற ஃப்ரெண்ட்ஸ், க்ரோபார்னால் உங்களுக்கு ஒரு இதை ஞாபகம் வரும். ஒன்று ஐ ஆம் ஒன்லி கிடையாது, அப்படி சொல்ல மாட்டேன். கிராணி அப்படின்னு தான் ஞாபகம் வரும். க்ரோபாரில் கிராணியில் ரொம்ப முக்கியமானது க்ரோபார். அதில் நிறைய பொருள் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி வாங்க, தோண்டிக்கிட்டே இருப்போம். வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், ஏன்னா சளி பிடிச்சிச்சு நண்பர்களே. சின்சான் படத்துக்கு போய்ட்டு வந்தேன். சின்சான் ஃபேன் நண்பர்களே. சின்சான் ஃபேன்னு கமெண்டில் போட்டு போங்க. ஏன்னா நான் சின்சான் படத்துக்கு போய்ட்டு வந்ததுலேருந்து சின்சான் தீவிரமாக நான் ரசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் சின்ன வயசுலேருந்தே ரசிக்கணும் தான். படம் சும்மா நொறுக்கி விட்டுருது ஃப்ரெண்ட்ஸ். சின்சான் மாஸ்க் கட்டிட்டாப்புல, போவும் சும்மா அழட்டி விட்டாரு. நான் அந்த மாதிரி பண்ணது நான் ஒரு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் அந்த படத்தை. நல்லா இருந்துச்சு. ஆனால் 10 ரேட்டிங்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 8.5 ரேட்டிங் கொடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு படம். பார்த்து விழுந்து சிரித்தாங்க மக்கள்லாம். நீங்கள் போய் பார்க்கலாம் நண்பர்களே. சரி வாங்க, இப்போ நம்ம கக்கூஸ்குள்ளே மண்ணத்தை போட்டுருவோம் நண்பர்களே. செகண்ட்ஸ் ஆயிர போகுது. சீக்கிரம் போடு. சடுகுடு அச்சமில்லை ஓடு மோப்பத்த மோடி. இங்கே என்னமோ லெட்டர் இருக்குது. அப்புறம் வந்து அவன் வந்து அப்படியே பிடிச்சி போட்டுருவான் அப்புறம் நம்மளா. சரி வாங்க, படிச்சிட்டோம். ஓகே, இப்போ 5 இன்வென்ட்ரி ஃபுல்லாகிடுச்சு. இன்வென்ட்ரி வைக்கணும். இன்வென்ட்ரியா? சரி இன்வென்ட்ரி கிடையாது, டூல்ஸ் வைக்கணும். டூல்ஸ் சொல்லிக்கிற நம்ம பார்த்து பல்ல டூல்ஸ் ஸ்கெட்சை போட்டு சம்பவம் அதுக்கு யாருக்கு டூல்ஸ். வாங்க 30 டிஷ்யூ பேப்பர். என்ன பேசுகிறீங்க? இவ்வளோ பெரிய குரோபாரெலாம் வச்சுருக்கீங்க. இதை வச்சு தான் உங்கள் ஜெயில் நட்டே நான் டைட் பண்ணிட்டு வெளியே போகணும். விளம்பரம்லாம் வேணாம்ப்பா. ஓகே, இன்றைக்கே விளம்பரம் வரலன்னு கேட்கக்கூடாது நண்பர்களே. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒரு பக்கு சொன்னான். அந்த பக்கை பார்க்கணுன்னா இதோட 4th பார்ட்டு வரும், அப்போ பாருங்கள். அந்த பக்கை சொல்கிறேன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபாலோ பண்ணால் தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறத விட அவங்க பார்த்து சிரிப்பாங்களே நினைக்கணும் நண்பர்களே. நினச்சிட்டு பாருங்கள். ஐயோ போச்சுடா, சவால் வைக்க மறந்துட்டேன்டா. ஐயோ சே போச்சே. கோமருது நண்பர்களே. ஆனால் கரண்டி போகலாம் நண்பர்களே. ஜஸ்ட் மிஸ் காப்பாற்றிட்டேன் நண்பர்களே. அப்பாடி. ஆனால் 200 அது போயிடுச்சு நண்பர்களே. என்ன பண்ணுறது தெரியலையா. சரி விடுங்க, அதை கொஞ்சம் தோண்டுவோம். குழி அப்படியே தான் இருக்கும். நான் முதல்ல வந்து தோண்டுண்டா. நான் மேலே வச்சு தோண்டும் நண்பர்களே, வேறு வழியில். அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டிடுவேன். கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், 200 கரண்டி வாங்கிட்டான். உங்களுக்காக டெஸ்ட் பண்ணி பார்க்க வாங்கிட்டேன் நான். பாருங்கள், முதல் மீட்டரை பாருங்கள், 2.6 மீட்டர் இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம 10.3 மீட்டர் போக போகிறோம். இந்த 3 மீட்ரு போனதுக்கப்புறம் இந்த கேமை முடிக்க போகிறோம். ஏன்னா இந்த கேமில் அடுத்துக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியலை, ஒன்றுமே தெரியலை. அதனால் இந்த கேம் ப்ளே அடுத்து வர்ற விடிஜி போடுறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு என்னைய மன்னித்து கொள்ளுங்கள். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சரி வாங்க தோண்டுவோம். இப்போ தோண்டி வேறாச்சும் பொருள் 5 பொருள் கிடைக்கணும். பேக் வேறு வாங்கணும். சைடில் பார்த்தீங்களா ட்ரக்கிட் பேக்குன்னு இருக்குது, அந்த பேக்கை வேறு வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சவப்பெட்டி வந்துருச்சு. வீட்டுக்கு 2 சவப்பெட்டி வச்சுருந்தேன் இல்லை, அதில் ஒரு சவப்பெட்டி தான். இப்போ இன்னொரு ரெண்டு சவப்பெட்டி இருக்கும். ஒரு சவப்பெட்டி, அதுக்கு கீழே இன்னொரு சவப்பெட்டி, அதுக்கு கீழே கல் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இன்வென்ட்ரி ஃபுல் ஆயிடுச்சு. மேலே வச்சுட்டு வரலான்னு பார்த்தா நைட் ஆயிடுச்சு.
வாங்க மண் எடுத்து போட்டுருவோம். இல்லைனா காலையில் அவன் சோறு வைக்கும்போது பார்த்துருவான் திருட்டு பயவில். நம்மளோட பெரிய திருடாக இருக்கேன் இந்த போலீஸ் பயலுங்க. போடு போடு போடு. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நம்ம வீடியோவை 10 நிமிஷமாக போட்டால் கொஞ்சம் ஸ்லோவாக டவுன்லோட் ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு நெட்டு ப்ராப்ளம். அதனால் இந்த பார்ட் 3 முடிக்க போகிறோம். டாடா பை பை. ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.